सहना भवदे सहनौ भुनक्ते सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति சாந்தி. சக என்ற ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டல் அடையாளம் தான் சக. சேர்ந்து பவதே என்றால் இருவரையும் காப்பாற்றட்டும். சக புனக்தே போஷிக்கட்டும். சக இருவரும் சேர்ந்து வீரியம் வீரியத்துடன் உற்சாகமாக வீரியத்தோட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா கரவா வகை கரண்டா செய்கிறது. என்ன செய்வோம்? ரெண்டு பேரும் வீரியத்துடன் செய்வோமாக உழைப்போமாகன்றது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற படிப்பை சோம்பலாக இருந்து செய்யாமல் மனம் வைக்காமல் செய்ய கடமைக்காக செய்யாமல் மனத்தை வச்சு உறுதியோடு ஓர்மத்தோடு செய்ததான் வீரியம் என்றது. ஓர்மத்தோடு செய்த வீரியம் கரவாவகை தேஜஸ்வீனா பத்தீதமஸ்து மா. தேஜஸ்ண்டா ஒளி, தேஜஸ்ண்டா ஒளி. தேசனே தேனாரமுதே சிவபுரணே என்று வரும். அப்ப எங்களுடைய இந்த படிப்பு ஒளிமயமாக ஆகட்டும். ஒளி வந்து என்ன? எங்களுக்கு காட்டுறது ஒளி. அப்ப இந்த படிப்பு எங்களுக்கு காட்ட வேணும். என்னத்தை காட்ட வேணும்? சிவத்தை, மெய்யை காட்ட வேணும். அந்த ஒளி யாரென்று கேட்டால் யார் இந்த ஒளி? சிவத்தினுடைய சக்தி, இறைவனுடைய சக்தி தான் ஒளி. இறைவனுடைய பராசக்தி சிவசக்தி தான் ஒளி. காட்டுறது இறைவன். அந்த வித்தையிலையும் பெரும் காயத்ரி வித்தலை வந்து ஒளி என்னன்னு கேட்டு அது சிவசக்தி. சிவசக்தி தான் ஒளி. அந்த சிவசக்தி இப்பவும் காட்டுது எங்களுக்கு. ஆனா என்ன ஒளியா இருந்து காட்டுது? ஒரு தீப ஒளியாக இருந்து காட்டுது. ஒரு விளக்கொளி மாதிரி காட்டுது. இப்ப கொஞ்சம் தான் தெரியுது எங்களுக்கு. இந்த நிலையில இப்ப இருக்கிற நிலையில கொஞ்சம் மறைக்குது, கொஞ்சம் தெரியுது. அப்படித்தானே விடிவாமளவும் விளக்குன்னு சொல்லுவோமே. இந்த மாயையாகிய இந்த உலகத்தில, இந்த மாயையாகிய இந்த உடம்பு, மாயையிலிருந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மாயையிலிருந்து வந்த இந்த சப்தம் வாக்கியம் அக்ஷரங்கள், இதை கொண்டு நாங்கள் சிந்தித்து அறிகிறோம் மாயையால். இது வந்து விளக்கொளி கொண்டு அறிவது மாதிரி. ஆனால் எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் போன பிறகு சூரிய ஒளி வரும். சூரியன் என்றது யாரு? யாரு சூரியன்? சிவம். சிவமாகிய சூரியன், சக்தியாகிய ஒளி. சூரிய ஒளி வந்துடும் பிறகு. அப்ப ரெண்டிலையும் வந்து ஒளிமயமாக இருக்கிறது இந்த சிவசக்தி. இப்ப சிவசக்தி எங்களோட உழைப்பில இருக்க வேணும். அதான் ஒளிமயமாகவும் அதற்கு மேலானதாகவுமாக அமையட்டும். மேலானது எது? சிவம். முதல் வந்து சக்தி வந்து சிவத்தை காட்டும், ஒளி வந்து காட்டும். காட்டி நீங்கள் அங்கால அதுவாக ஆகிறது மேலானதாகவுமாக அமையட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருப்போமாக. மா வித்விஷா வகை. வகை என்பது இருப்போமாக, அமைவதாக. மாண்டா நாங்கள், மம எங்கடை, அந்த மாதிரி. வித்விஷா வகை, பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சாந்தி சாந்தி சாந்தி. மூவகையான இடர்களிலிருந்து எங்களுக்கு சாந்தி உண்டு. ஆதி பௌதீகம் என்கின்ற பௌதீக பொருட்கள் உலகத்தால வாரது, காத்தால வாரது, பொம்மையால வாரது, வெதரால வாரது, மழையால வாரது, அந்த இடர்களிலிருந்து எங்களை காப்பாற்றட்டும். அதுகள் எல்லாம் அடங்கி அமையட்டும். இரண்டாவது ஆதி ஆன்மீகம். மற்ற உயிர்களான வார துன்பம், வேலையில மேலதிகார துன்பம், சக ஊழியர்களால துன்பம், கீழே வேலை செய்கிறார்களால துன்பம், வெளியில அயலவர்களால துன்பம், வீட்டுல மனைவி மக்கள் பிள்ளைகள் மாமன் மாமியால தொல்லை, குடும்பம் துன்பம், உடம்பு கடிக்குது, பாக்டீரியா கிருமிகள் வந்து நோய் வருகுது, பாம்பு கடிக்குது, நாய் கடிக்குது, அந்த விதமான துன்பங்களிலிருந்து விலகுகிறது ஆதி ஆன்மீகம்.
ஆதி பௌதீகம், தெய்வங்களினால் வருகின்ற இடர்கள். தெய்வங்களினால என்ன இடர் வரும்? வயசு போறதால வாரது, ஏஜிங்கோட வர்றது இருக்குது. வயசு போக போக கொஞ்சம் துன்பங்கள் வரும். தசை நார்கள் இளகி போகும். இவ்வளவு நாளும் எங்கட உடம்பை தூக்கி கொண்டிருந்த தசை நார்கள் இளகி போகும். அப்ப எங்கட மூட்டுக்களே எங்களுக்கு பாரமாகும், வலிக்கும், நோகும். கண் பார்வை முந்தின மாதிரி இருக்காது, பேலன்ஸ் முந்தின மாதிரி இருக்காது, பசி முந்தின மாதிரி இருக்காது, சமிபாடு முந்தின மாதிரி இருக்காது. இதெல்லாம் வயோதிபத்தோட வாரது. நரை, திரை, மூப்பு, கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது வர்ற துன்பம், கருவில் துயர், பிறக்கிற பொழுது வார துன்பம், தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் மாணிக்கவா சொல்லுவார். 10ஆம் மாதம் பிறக்கேக்க வார பிள்ளையின் தாய் பிறக்கேக்க வார துன்பம். மற்றது அரசாங்கத்தால வார துன்பம். அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தோடனே எத்தனை நடக்குதுன்னு. இருந்தா போல ஒரு டெக்ஸ போடுறார், இருந்தா போல ஒரு சட்டம் போடுறார். அரசாங்கத்தால வர துன்பங்கள் அதெல்லாம் ஆதி தெய்வீகம். இந்த மூன்றும் எங்கட கர்மாப்படிதான் வரும். ஆனா அதெல்லாம் அடங்கி அமைவதாக. என்னத்துக்கு அடங்க வேணும்? நாங்கள் இந்த படிப்பை செய்வதற்கு, இந்த ஆத்மீக பயிற்சியை சாதனையை செய்வதற்கு எங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தா சரி. நாங்கள் வேற ஏதோ செய்யறதுக்காக இல்லை. நாங்கள் இதுல இருந்து இவ்வளவு பேரும் கூடி இருந்து இதை சிந்திப்பதற்கு, இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு, இதை திருப்பி கேட்கறதுக்கு, அதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த இந்த துன்பங்கள் இருக்கப்படாது. அதிக வெக்கம் இருக்கப்படாது, அதிக குளிர் இருக்கப்படாது, மழை வெள்ளம் வீட்டுக்கு இருக்கப்படாது. அதே மாதிரி முழம்பு கடிச்சு கொண்டிருக்கப்படாது, நாய் கடிக்கப்படாது, மனைவி பிள்ளைகள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கப்படாது. அதே நேரம் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு இதில் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதுக்கு முதுகு தண்டு இசைஞ்சு கொடுக்க வேணும். மூளை கொஞ்சம் அதை போக்கஸ் பண்றதுக்கு இசைஞ்சு கொடுக்க வேணும். அதெல்லாம் இதுக்குள்ள வரும். அதுதான் இதுக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி அந்த மூன்றுக்கும் எங்கட சதுகள் சாந்தி அடைவதாக. இதுதான் எல்லா உபனிஷத்துக்கும் இப்படி ஒரு 3-4 செயல்கள் தான் உபனிடத்துக்கு இருக்குது. எல்லா வேத உபனிடதம் படிக்கைக்கும் இதை சொல்லித்தான் தொடங்குவார். போன முறை சாட்டர்டே கிளாஸுக்கு வந்தாக்களுக்கு தெரியும். என்ன சனிக்கிழமை பார்த்து நாங்க சிவஞான சித்தியார்ல அவ்வுடம் உவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய பிந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும் என்று பார்த்தனாங்க. அது என்னத்தை சொல்லுது? ஆ ஊ பிந்தே நாதம் என்கிற பிரணவ மந்திரத்தை பற்றி சொல்லுது. ஓமண்ட மந்திரத்தை சொல்லுகிறது. இந்த ஓமண்ட மந்திரத்தை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துல இருக்கு. இதுலயும் ஒன்று வருகிறது. ஓமண்ட மந்திரத்தை பற்றி ஒன்று வருகிறது. என்ன வருகிறது? ஆத்மாவை அரணிக்கட்டையாகவும் ஓம் என்ற பிரணவத்தை அரணிக்கோளாகவும் கொண்டு கடைந்து, அப்ப ஆத்மாவை மனசை வச்சு உயிரை வச்சு சொல்ல வேணும். ஓமண்ட மந்திரம் சும்மா இல்லை, வாயால சொல்றது மனத்தால சொல்றது அல்ல, உயிரை வச்சு ஆத்மாவை அந்த தீ கடைகிற கட்டை, அரணிக்கட்டை, அதுல இருக்கிற கோல், கடைகிற கோல் இருக்கு தானே, ஒரு வச்சு கடைகிற கோல், அது பிரணவம் என்கிற மந்திரம். அதை வச்சு கடைய கடைய ஆத்மாவில அக்கினி வரும், ஞான அக்கினி. இந்த ஞான அக்கினியினாலே அந்த அறியாமை என்ற ஆணவ இருள் விலகும். விலங்க விலக அந்த மேலான நற்கதி ஞானம் கிடைக்கும். இது கைவல்ய உபனிஷத்துல இருக்கிற பிரணவத்தை பள்ளி சொல்ற வித்தை. பாத்தீங்களா இங்கால வரும். அது நாங்க பார்ப்போம். நல்லா கீழே போகத்தான் வருகிறது. பதினோராவது. 11ஆவதா? பாருங்க. ஆத்மானம் அரணிங் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம்.
ஆத்மாவை அரணிக்கட்டை. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அந்த கடையிற அரணிக்கோளாகவும் கொண்டு ஞான நிர்மதனாபியாசா, அபியாசம் என்றா மீண்டும் மீண்டும் செய்கிறது. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயின்று பயிற்சி திருப்பி திருப்பி செய்கிறது, அதுதான் அபியாசம். தேக அபியாசம் என்று சொல்லுவோம், தேக பயிற்சி என்று சொல்லுவோம். ரிப்பிட்டிஷனா திருப்பி திருப்பி செய்யும். அதுதான் நிர்மதன் அபியாச பாசம் தகதி பண்டிதா. அப்படி வந்த அக்னியில வர்ற அக்னியில பாசத்தை தகதி என்றா தகிக்கிறார்கள், எரிக்கிறார்கள். ஆறு பண்டிதர்கள். பண்டிதர்கள்னா இங்க படிச்ச பண்டிதர்கள் இல்ல, ஞானிகள், அறிஞர்கள். அப்ப அந்த ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உயிரை வச்சு சொல்லி ஜபித்து அந்த ஞானத்தினால தகிக்கிறார்கள். இது வேதத்துல சொல்லப்பட்டது ஒன்று. இது வேதத்துல சொல்லப்பட்டது. இந்த பிரணவத்தினுடைய ஜபம் வேதத்துல உபநிடதங்கள்ல சொல்லப்படுறத ஒரு வித்தை, ஒரு டெக்னிக். டெக்னிக் என்றா இந்த இறையை ரியலைஸ் பண்றதுக்கு சில உத்திகள் சொல்லி தந்திருக்கிறார்கள். உத்திகள் என்றால் சில டெக்னிக்ஸ். அதுல ஒன்றுதான் இந்த பிரணவம். இதாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலே போதும். இந்த பிரணவம் பிரணவம் ஜெபிக்கைக்குள்ள இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். திருப்பி திருப்பி ஓ ஓ இந்த வைப்ரேஷன் அடி வயிற்றிலிருந்து தொடங்கி நெஞ்சுக்குள்ளால வந்து தொண்டையால வந்து அன்னத்தால போய் மண்டைக்குள்ளால அப்படி மேல போகணும் அந்த வைப்ரேஷன். அதான் அந்த மந்திரம் ஜபிக்கிற முறை. ஆ என்பது அங்க கீழே அடி வயிற்றிலே தொடங்கி, ஊ என்பது நடுவில வந்து, மா என்பது தொண்டையில வந்து, பிந்து என்பது புள்ளி நெட்டு பொட்டியில வந்து, நாதம் இங்கால இதுல வரும். நாதாந்தம் அதை கடந்து அங்கால போகும். பாத்தீங்களா? ஆ என்ற சொல்ல வந்து கீழே அடிவயிறு மூலாதாரம். ஊ என்பது நடுவில வயிறு நெஞ்சு. ஊ மண்டு. மா என்பது தொண்டை. என்ற புள்ளி வந்து விந்து பொட்டு போடுற இடம். நாதம் என்றது உச்சி. நாதாந்தம் என்பது அதுக்கு மேல. இது பஞ்சகல பிரணவ பயிற்சி. ஆ, நாதம் முடிஞ்ச பிறகு அது அந்த தொக்கி நிக்கிற அந்த சத்தத்தை தியானிக்கும். ஆ, ஆ, ஆ. பிரணவம் வந்து உச்சரிக்கிற முறை. உச்சரித்து கொண்டு விளைவிக்க நவ்வுடன் என்ன போட்டிருக்கு? நவ்வுடன் இந்த பாட்டு அவ்வுடன் உவ்வும் அவ்வும். அவ்வுடன் ஆ என்றது மனம். அப்படியே மலைகளாகிற மனம் அடங்கும். ஊ புத்தி. புத்தி தான் தீர்மானிக்கிறது. அது அந்த இசைந்த மாதிரி எல்லாத்தையும் தீர்மானிக்காம நல்லதை தீர்மானிக்கும். மா என்பது அகங்காரம், நான் என்கிற இது. அது அடங்கு. சச்சங்கம் செய்ய நான் செய்கிறேன், நல்லா செய்கிறேன், இங்க எல்லாரும் பார்க்கணும், மற்றவைக்காக செய்கிறது, இம்ப்ரெஸ் பண்ண செய்கிறது, மற்றவையை இம்ப்ரெஸ் பண்ண செய்கிறது, செகண்டரி கெயின்ஸுக்காக. அதெல்லாம் விட்டு அதெல்லாம் போக ஒரு எக்ஸ்பிரஷனா வர வேணும். அதான் அந்த அகங்காரம். அங்கால பிந்து நெத்தி பொட்டு நாதம் உச்சி நாதாந்த மங்காலம். அப்ப அவ்வுடன் அவ்வுடன் உவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள்
செவ்விய. செவ்விய என்றால் சுத்த வித்தை, அது சிறப்பான. ஏனென்றால் அது சிவத்துக்கும் சக்திக்கும் தளம். விந்து என்பது சக்தி தொழிற்படும் இடம். அம்பாள் வழிபாட்டுல பொட்டுத்தானே கொடுக்கறது முக்கியமே. பிந்து கண்டா சமஸ்கிருதத்துல ஹிந்தியில எல்லாம் பிந்து கண்டா பொட்டு, குங்கும பொட்டு. அப்ப செவ்விய பிந்து நாதம். சித்தமோடு. சித்தமண்டா ஆள் மனதுக்கும் அப்பால, அல்ட்ரா அல்ட்ரா கான்சியஸ். கான்சியஸ், சப்கான்சியஸ், இது அல்ட்ரா கான்சியஸ் சித்தம். அதுல இந்த பழைய வாசனை வந்திருக்கு. எங்களுக்கே தெரியாது ஏன் இப்படி கொண்ட கண்டோன்னு எங்கட மனம் ஓடுது. ஏன் சில பேரை கண்டோன்ன மனம் குதூகலிக்குது. ஏன் சில பேரை அதெல்லாம் தெரியாது. ஆழ்மனம் அது. ஆழ்மனதுக்கு அப்பால பழைய கர்மாக்கள் எல்லாம் ஸ்டோரேஜில் இருக்கிற இடம் இருக்கு. அதுவும் தந்தை இதை காட்டு. அதான் நாங்க சித்தம். அதை கண்ட்ரோல் பண்றது பிந்து. அதுக்கு அதிதெய்வம் யாரு? அப்படியே பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் இல்லை. இதுக்கு மகேஸ்வரன். இதுக்கு மகேஸ்வரன். சிவபூசையிலே நீங்க அந்த மண்டலம் சொல்லுவீங்கள். சூரிய மண்டலாய நமக. சூரிய மண்டலாதிபதி பிரம்மணே நமக. சோமமண்டலாய நமக. சந்திரன். சோமமண்டலாதிபதி விஷ்ணுவே நமக. அக்னி மண்டலாய நமக. அக்னி மண்டலாதிபதி ருத்ராய நமக. சக்தி மண்டலாய நமக. சக்தி மண்டலாதிபதி மகேஸ்வராய நமக. சக்தி. இதுக்கு மகேஸ்வரன். அதுக்கு அங்கால நாதம். அது உள்ளம். உள்ளம்ண்டா உயிர். இங்க ஆன்மா. அந்த ஆன்மாவையே அடிப்படையில மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிறது தான் அந்த கடைசி நாதம். அது சிவம் தொழிற்படுகிறது. அவ்வுடன் உவ்வம் அவ்வம் மனம் புத்தி அகங்காரங்கள். போட்டு போட்டுதான் தெரியும். நல்ல அதுல போட்டு விட்டுருங்க. தெரியுதா? இல்ல, வேற இல்ல. பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்றேன். தெரியுதா? அவ்வுடன் உவம் அவ்வம் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும். ஒவ்வெனும் இழுத்தாம் ஐந்தும் உணர்வு உதித்து ஒடுங்கு மாறும். பவமும் திரையும் போலும் பார்க்கும் இப்பண்பும் தோன்றும். கடல்ல அலை எழுகிற மாதிரி எழும்பி எழும்பி வரும். கிளம்பி கிளம்பி வரும். நீங்களும் அதே மாதிரி ஓம் சொல்ல கொண்டே இருக்க வேணும். இந்த அதிதெய்வங்களை அடுத்த பாட்டுல தான் சொல்லுவார். யார் அதிதெய்வம் என்றது அடுத்த பாடல்ல வரும். இது கொஞ்சம் பெரிய விளக்கம் தான். நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ஆறு அதிதெய்வங்கள் இங்க பாருங்க போட்டிருக்கு. தெரியுதா? அயன் அரி பந்தபிரி. அயன் அரி அரணும் ஈஸ்வர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரம் அவ்வோடு உவ்வம் மவ்வு விந்து நாதம் கட்கு. ஆவுக்கு அயன் பிரம்மா அதிதெய்வம் மூலாதாரத்தில். ஊவுக்கு
விஷ்ணு நடு உடம்புல. மாவுக்கு ருத்திரன் தொண்டையில. பிந்துக்கு நெத்திப்பொட்டுல மகேஸ்வரன், ஈசர் ரெண்டு போட்டிருக்கு, மகேஸ்வரன். நாதத்துக்கு சதாசிவர். அயன்னரியரனும் ஈஸ்வர் சதா சிவமதி தெய்வங்கள். இது தெரியாட்டிலும் பரவாயில்லை, நீங்க அதை சொல்லிக் கொண்டு வர அந்தந்த அட்சரங்கள்ல அந்தந்த இடங்கள்ல அந்தந்த தெய்வங்கள் பஞ்ச பிரம்மங்களும் பெறுவார்கள். வேதாந்தத்துல சகுண பிரம்மம் என்று சொல்லுவோம். நிர்குண பிரமம், சகுண பிரமம். எங்களை சேர்த்து தர நிர்குண பிரமம் என்று இல்லை, நாங்க சிவம் என்று சொல்லுவோம். சகுண பிரமம் என்று சொல்லுகிற சிவத்தை சொரூப நிலை என்று சொல்லுவோம். சொரூபம் என்றா சுயரூபம், உருவம் இல்லை. இது தடத்த நிலை, தொழிற்பணி நிலையில இப்படி 5 வடிவங்கள் எடுக்குது. இதை பஞ்ச பிரம்மங்கள் என்று சொல்லுவார். பஞ்ச பிரமமும் இந்த 5 பிரணவத்தின் 5 கலைகள், 5 கலண்ட பவர் சக்தி அவ்வளவத்துக்கும் அதிதெய்வங்களாயிருக்கு. பயனுறு மஞ்சில் ஆன்மா பெறவிடில் அசித்தாம் பார்க்கில். இதுல ஆன்மா அப்படி படிந்து பரவி அதில் ஒன்றி பெற மந்திர சித்தியாக, மந்திர சித்தியாக அசித்தாம் பார்க்கில். சித்தாகிய அறிவாகிய ஆன்மா இதுல பார்த்தோன்னா சடம் மாதிரி இருக்கு. ஏன் சடம் மாதிரி இருக்குதுண்டா, அங்க உண்மையான சித்தாகிய ஆன்மாக்குள்ள இருக்கிற சிவன் தோன்றும். ஆன்மாக்குள்ள இருக்கிற சிவன் தோன்றினா இந்த ஆன்மா சிவத்துக்கு உடலா வந்துடும். சிவத்துக்கு உடலா வந்தா அது சடம் என்ன? அப்ப ஆன்மா பெறவிடில் அசித்தாம் பார்க்கில். யார் பார்க்கிறது? ஆன்மாதான் பார்க்கு, கண்ணு மதான். சயமொரு வழி இரண்டும் தவிர்த்துரில். இந்த ஜபிக்கைக்குள்ள மூச்சு ஒழுங்கா வர வேணும். பிரணாயாமம் முதலே செய்திருந்தா மூச்சு வரும். நம்ம பிராணாயாமம் செய்து வச்சிருக்க வேணும். வழி என்றா காத்து, இரண்டும் தவிர்த்துரில். இடகலை இடது மூக்கில நடக்கிறது மூச்சு, பிங்கலை வலது மூக்கில போற நாடி. அது ரெண்டும் தவிர்த்து சுழுமுனைக்குழால அப்படியே ஓங்காரம் சொல்லி கொண்டு வர ஆன்மாவில் சிவம் தோன்றும். ஆன்மாவில் சிவன் தோன்றும். ஆன்மா கண்ணாக இருந்து சிவத்தை பார்க்கும். கண் சடந்தானே, கண்ணுக்கு உயிர் இருக்கோ? இல்லை. அது போல ஆன்மா கண்ணாக இருந்து சிவத்தை பார்க்கும். சிவன் கண்ணாக இருந்து காட்டுறதுதான் காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். ஆன்மா கண்ணாக இருந்து பார்க்குதென்றால், எங்களோட உடம்புல இருக்கிற கண் பார்க்குதுண்டா, கண்ணோ பார்க்கறது? ஆன்மாதான் பார்க்குது. இங்க ஆன்மாவே கண்ணா இருந்து பார்க்குதுண்டா, பார்க்கறது யாரப்ப? ஆன்மாக்கு உயிர்க்குயிரா இருக்கிற இறைவன் பார்க்கிறான். அதான் சிவன் காணும் உபகாரம். சைவன் சொல்ற உத்தமமான இது காணும் உபகாரம். இந்த உடம்பு இருக்குது, கண் இருக்குது, பார்க்குது. உடம்போ பார்க்குது இல்லை, கண்ணோ பார்க்குது இல்லை. கண்ணுக்குள்ளால ஆன்மா பார்க்குது. அது சரி. இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். இந்த ஆன்மாவுக்குள்ள சிவன் இருக்குது. ஆன்மா சடமா போய் ஆன்மா கண்ணாக இருந்து, உடலாக இருக்கிற ஆன்மா கண்ணாக இருந்து பார்க்குது. இப்ப கண்ணோ பார்க்குது, ஆன்மாவை கண்ணோ பார்க்குது இல்ல, பார்க்கிறது சிவன் தான் பார்க்க. பாத்தீங்களா, இதெல்லாம் பார்க்கிறான். காணும் உபகாரம். அசித்தாம் பார்க்கில் துவயமுறு வழி இரண்டும் தவித்துரில் தானன் தோன்றும். தான் என்பது சிவம். நீ யார் என்று கேட்டா நான் தான் என்று சொல்றது. யார் வந்திருக்கிறேன்? நான் தான் வந்திருக்கிறேன். நான் செத்த பிறகு வா. நான் செத்த பிறகு மிச்சம் எது இருக்கும்? தான் இருக்கும். நான் செத்த பிறகு என்ன இருக்கும்? தான் இருக்கும். தான் யாரு? இறைவன். இறைவன் இறைவன் பரபிரமமுவன் என்றும் பரசிவன் தான் என்றும். அது தான் என்று வரும். சிவஞான சித்தியார் கடைசி பாட்டிலையும் வருவது தான். இப்படித்தான் இந்த பிரணவத்தை சுவிக்கணும். அப்ப பிரணவத்தை மிக சிம்பிளா அரணிக்கட்டை காதை போட்டு சொல்லி இருக்குது.
இது மிக விரிவாக 5ஆ பிரிச்சு இதுல சொல்லியிருக்கு. உட்கீத வித்தை பிரணவத்தை இப்ப சொல்ற வித்தை. உத்தண்டால் உயரம், உச்சிஷ்டண்டா மேல, ஊண்டா அப்படி மேல போறது, புரோக்ஷித்தலண்டா அப்படி மேல தெளிக்கிறது. இப்படி இப்படி கீழே தெளிக்கிறது புரோட்சித்தல் இல்லை. புரோட்சித்தல் அப்படி மேல தெளிக்கணும். இப்படி மேல உத்தண்டா மேல. உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களங்குரு என்று வேங்கட சுப்பிரபாதத்துல வரும். உத்திஷ்டண்டா எலும்பு, மேல மேல் நோக்குறது. உத்திஷ்ட உடம்புல வாயுல மேல் நோக்கி போற வாயுவுக்கு பேர் உத்தானன். உத்தானன் உத்தண்டா மேல, உத்தண்டா மேல போறது. அதனாலதான் நாங்க கதைக்கிறோம். சத்தம் வாரது அதாலதான். உத்தானன் தொழிற்படாட்டி சத்தம் பெறாது. உத்தான வாயு தொழிற்படாட்டி சத்தம் விழும்பாது மேல. உத்தான் உத்தண்டா மேல. உத்கீதம் கீதம் என்றால் ஒலி, ஒலி. கீதம் என்றது ஒலி. உத் கீதம் அப்படி மேல ஆன பிரணவன் சொல்லிக்க இங்க இருந்து மேல போக வேணும். அது அப்ப உங்களையும் மேல கொண்டு போகும். அதான் இதை சொல்றது உட்கீத வித்தை. உத்கீத வித்தை பிரணவம் சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு, முண்டக உபனிஷத்துல இருக்கு, இந்த கைவல்ய உபனிஷத்துல இருக்கு. அதுல சொல்லி இருக்கிறது இங்க எங்களுடைய ஆகமங்கள்ல இந்த சைவத்துல இன்னும் விரிச்சு இப்படி சொல்லி இருக்கு. உட்கீத வித்தை பிரணவன் சொல்ற முறை. இந்த மற்ற உபநிடத்துல இருக்கிற ஒன்று வேற இந்தியால காட்டுறது. நான் நினைக்கிறேன் முண்டக உபனிஷதம் மற்றதுல இருக்கிறது. அதுல வெற்ற விதமா இருக்கு. அம்பு வில்லு மாதிரி சொல்லுவேன் பிரணவத்தை. ஹம் இல்ல மகாரஞ்சுக்கு இல்ல. முண்டக உபனிஷதமா இங்க இருக்கு. முண்டக உபனிஷத்துல அண்டத உபனிஷத்துல என்ன இருக்குது? இப்படித்தான் போட்டிருக்கு. பிரணவோ தனு, பிரணவோ தனு. பிரணவம் என்பது அம்பு, தனு என்றா அம்பு. இந்த அம்புல வில்லு, வில்லு போ, தனு வில்லு. ஸ்ரோஹ்யாத்மா, அந்த அம்பு வந்து ஆத்மா. பிரணவத்தை வில்லு, அம்பு வந்து ஆத்மா. பிரம்மதல் லக்ஷய முஜ்யதே. லக்ஷய என்ற லட்சியம், நோக்கம், குறி. லட்சியம் உண்ட லட்சியம் என்னன்னு கேட்போம். இந்த நோக்கம் என்ன, குறி என்ன, என்ன செய்ய போற லட்சியம்? எது லட்சியம்? பிரம்மம். பிரம்மன் தான் எங்கட நோக்கம். அப்பிரமத்தேன வேத்தவ்யம். அது அப்படி தியானிக்க வேணும். சபத்தன்மயோ பவேத். அப்படி தியானிக்கிறதுனால அந்த ஆத்மனை அடைவாராக. அதான் அங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான். அப்ப இதுல வந்து அங்க அங்க வந்து சொல்லார்கள் ஆத்மாவை அரணி கட்டையாகவும் பிரணவத்தை கோலாகவும். இங்க மற்ற மாதிரி வந்துட்டுது. பிரணவன் தான் அம்பு, அதுல பிரணவன் தான் வில்லு, வில்லு. ஓ, அதுல அந்த அம்பு கூற அம்பு வந்து ஆத்மா. அந்த ஆத்மாவை எய்ம் பண்ண வேணும் பிரம்மத்தை, சிவத்தை நோக்கி. அப்படி எய்ம் பண்ணி அந்த வில்லை வளைத்து அம்பை அதில் எய்ம் வச்சு இந்த பிரம்மத்தை குறிவைத்து எய்ய ஆத்மா போய் அம்பு போய் அப்படியே அந்த குறியில போய் குத்தி அழுந்துற மாதிரி ஆத்மா பிரமத்துல போய் அப்படியே தைத்து அழுந்தி நிற்கும். இது திருப்பி திருப்பி செய்ய வேணும். அப்பியாசம் தான் வேத்தவ்யம். இப்ப இது பிரணவத்தின் இன்னொரு உத்தி. இது முண்டக உபனிஷத். சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்கு, கைவல்ய உபனிஷத்துல இருக்கு, முண்டக உபனிஷத்துல இருக்கு. பிரணவத்தை வச்சு எப்படி எப்படி செய்யுது. கடைகிறதுண்டு, வில்லு அம்பு எய்கிறதுண்டு. அதுக்கு மேலாப்பு 5 அக்ஷரங்களை ஐம்புல 5 இடங்கள்ல தியானிச்சு அந்தந்த இடங்கள்ல அதிதெய்வங்களை யோசிச்சு அதை முறைப்படி அதை பிரணவத்தை உச்சரிக்க உச்சரிக்க ஆன்மா வந்து சடமாக அப்படியே பரவி நீக்க ஆன்மா கண்ணாக அந்த சிவத்தை உள்ளுக்குத்தான் தோன்றும்.
இது உத்கீத வித்தை, பிரணவ உபாசனை. The way to chant and meditate on pranava. The way to chant, the meditate on pranava is the way to God. Oh. இதுல ஓங்காரத்துல இன்னும் நிறைய வித்தைகள் இருக்கு. கன வித்தை தெரிஞ்சா கஷ்டம், எங்களுக்கு தேவையில்லை. திருமந்திரத்துல இருக்கு, லிங்க புராணத்துல இருக்கு. ஓங்காரத்தை நடராஜத்தை திருவாசி கண்டுவாங்க. ஓங்காரத்தை சக்தி கண்ட ஓங்காரம் என்பாள் அவள் ஒரு ஓங்கார் என்பாள் அவள் ஒரு ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை ஆங்காரியாக திருமந்திரம் அது சக்தியாக பார்க்கிறது. இது ஓங்கார் இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கறது இருக்கு. பிள்ளையார் சொல்லி ஓங்காரம், பிள்ளையாருடைய வடிவம் ஓங்காரம். இந்த சைவத்துல ஓங்காரத்தின் வித்தைகள் உட்கீத வித்தை எண்ணற்றது இருக்கு. வேதங்கள்ல ரெண்டு இருக்குது. ஒன்று அரணிக்கட்டையா வச்சு கடைகிறதும், அந்த வில்லு அம்பாக வச்சு எய்யறதும் இருக்கு. சைவத்துல சிவஞான சித்திகளை நாங்கள் 5 இது பார்த்துனாங்க. அதே மாதிரி அங்கால இன்னும் ஒரு 15-20 ஓங்கார வித்தைகள் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இது நாங்க லெக்சருக்கு படிக்கலையே. ஓங்காரத்தை சொல்லைக்குள்ள இப்படி இருந்து சொல்லி கொண்டு வந்தா நல்லா. இந்த வைப்ரேஷன் என்று சில பேர் சத்தம் போட்டு வைக்கிறவன். நீங்க வைப்ரேஷன் வெளியில சத்தம் போடைக்க உங்களுடைய அடிவயத்திலிருந்து வைப்ரேஷன் வருமோ? வராது. அப்படிங்கிறதுல எந்த மந்திரமா இருந்தாலும் நாங்கள் வாய் விட்டு அப்படி உயிரை வச்சு சொல்ல வரும். வெளியில வைப்ரேஷன் டேப்ல போட்டு கொண்டிருக்கிறாத பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு சாமி கும்பிடைக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்கு அது உதவுமே தவிர நீங்க டேப் ரெக்கார்டர் வைப்ரேஷன்ல அந்த கரண்ட்ல பிளக்ல போட்டுட்டு சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது சரி வராது. அதுல உங்களுக்கு உள்ளே அந்த வைப்ரேஷன் வரக்கூடும். உள்ளுக்கு இருந்து உத்தான அந்த மூலாதாரத்திலிருந்து எழும்ப உந்தி முதலா முந்து வழி தோன்றி தொல்காப்பியத்துல வரும். உந்தி அடி வயிற்றுல இருந்து அது எழும்போணும். அப்படி எழும்பி வந்து இப்படி வரும். அப்படி வரத்தான் அந்த அப்படியே அந்த உடல் அந்த அதுக்குள்ளால போய் அந்த உள்ளத்துக்குள்ளால போய் மனம் புத்தி அகங்காரம் சித்தத்துக்குள்ளால போய் ஆன்மாவுக்குள்ள போய் அது கங்கால சிவத்தை காற்ற அளவுக்கு அது வரும். வான்மிகில் வளாது வேகமலி வளம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதிபதையே. ஹர 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 மகாதேவா. மகாதேவா. ஹரஹர நம பார்வதிபதையே. ஹர 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 மகாதேவா. மகாதேவா. ஹரஹர நம பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவா.